ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அப்படின்னா நம்ம மத்தியானம் வந்து குழந்தைங்களுக்கு என்ன நம்ம சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காய்கறி கலவை சாதம், அதாவது நம்ம அந்த விரவி இந்த மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய சாதங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து குடை மிளகாய் சாதம், ரெண்டாவது முட்டைக்கோஸ் சாதம், காளான் சாதம், பன்னீர் சாதம், நெய் சாதம், கேரட்டு சாதம், பீட்ரூட்டு, புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சாதங்கள் வந்து இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் போக போக வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி சாதங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அடுத்தது வந்து காய்கறி பிரியாணி, அதாவது பிரியாணி இதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. இந்த மீன் மக்கர், மட்டன் பிரியாணி, மேகி ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ், சோயா பீன்ஸ் சாதம், பன்னீர் புலாவ், மிளகு சாதம், வெஜ்ஜி பிரியாணி, பட்டாணி புலாவ், சோள புலாவ், காய்கறி புலாவ், தேங்காய் பால் புலாவ், ஜீரா சாதம், இன்னும் நிறைய வெரைட்டி ரைஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து மெயின் இது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன், நிறையா இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், பார்ட் 2 வந்து போடுறேன். அடுத்தது வந்து பருப்பு சாத கூழ் வகைகள். இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாதங்கள் வந்து பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சாதம், கத்தரிக்காய் சாதம், வெண்டைக்காய் சாதம், கீரை சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம், தயிர், மாம்பழம் தயிர் சாதம், மாதுளை தயிர் சாதம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த முட்டை, அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டங்கள். இவ்வளோ நேரம் வெஜ் பார்த்தோம், அடுத்து வந்து நான்வெஜ் ஐட்டங்கள் வந்து பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் தொக்கு சாதம், சிக்கன் கீமா சாதம், மட்டன் பிரியாணி, மீன் குழம்பு சாதம், முட்டை சாதம், முட்டை ஃப்ரைட் ரைஸ், முட்டை தொக்கு சாதம், முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து ஆரோக்கியமான சம்மந்தமான சாதங்கள் தான். சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடுவாங்கன்னா செஞ்சு கொடுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை. அடுத்து வந்து எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமான பாரம்பரிய சாத வகைகளை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு சத்தானது. எள்ளு சாதம், சுண்டல், முக்கடலை சாதம், பருப்பு கிச்சடி, மிளகு சீரக சாதம், கொள்ளு சாதம், பிரண்டை சாதம்லாம் வந்து இந்த பசி இல்லைன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பசியை வந்து உண்டாக்கும். அப்புறம் சுண்டைக்காய் சாதம், வெந்தய சாதம், கம்பங்கஞ்சி சோறு, கம்மங்கூழ்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து திணை காய்கறி சாதம், கருப்பு உளுந்து சாதம், சாமா தயிர் சாதம்னா மேக்ஸிமம் பிள்ளைங்க சாப்பிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்சா வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். கொள்ளு சாதம், பிரண்டை சாதம், தூதுவாழை சாதம், முடக்கத்தான் கீரை சாதம், வல்லாரைக்கீரையில் நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்குமா. தூதுவாழைக்கெல்லாம் நல்லா சளியெலாம் நல்லா கேட்கும். நம்ம சளி பிடிச்சா தான் மருந்து அரைச்சி கொடுக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாலே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சளியே பிடிக்காது. 6 மாதம், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சளியே பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு ஐட்டங்கள் வந்து தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. Bye.